அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. படைத்தவனிடம் ஆரோக்கியத்தை கேட்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? எந்த நிஅமத் பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதாகும். அதில் ஏதாவது ஒன்று துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அதை நீக்குமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், முறையிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நமக்கு நிறைய செல்வங்கள் இருக்கு. வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கல்வி செல்வம், சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய பொருட்செல்வம், இளமை செல்வம், இரு உலகிலும் பெருமை சேர்க்கும் குழந்தை செல்வம், இந்த மாதிரி நிறைய செல்வங்கள் இருக்கு. நமக்கு இதை விடையும் மிக உயர்ந்த செல்வம் எது? ஆரோக்கியம். ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்றோம் இல்லையா, அதுதான் எல்லாத்தை விடையும் மிக உயர்ந்த செல்வம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். சித்திரம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது பழமொழி. இப்ப அந்த மாதிரி காலகட்டமா தான் நமக்கு இருக்கு. அல்லாஹ் நமக்கு 2 வகையான நியமத்துகள் கொடுத்துருக்கான். ஒண்ணு ஆரோக்கியம், 2வது ஓய்வு. ஆரோக்கியமா இருக்கிறப்ப அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறது கிடையாது, நல்ல காரியங்களுக்கு போறது கிடையாது. 2வது ஓய்வு. ஓய்வுல இருக்கிறப்ப நேரத்தை வீணடிக்கிறது, நல்ல காரியங்களுக்கு போறது கிடையாது. நமக்கு எவ்வளவுதான் நோய் நொடிகள், சோதனைகள், சிரமங்கள் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும், அதன் மூலியமா நம்ம பாவங்கள் அழிஞ்சு நம்ம உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரசூல்லா காலத்துல ஒரு மனுஷங்க ரசூல்லாட்ட போய், ஏன் ரசூல்லா, நோய் என்றால் என்ன? எனக்கு நோய் வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல்லா என்ன சொல்றாங்க? நீ இந்த இடத்த விட்டு முதல்ல எந்திரிச்சு போ, நீ நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உண்மையான முஃமினுக்கு அடையாளம் எது அப்படின்னா நோய் நொடிகள் தானா. அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படின்னு நாடிட்டான் அப்படின்னா, கேட்டதை கொடுக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யற விஷயம் எது? நோய் நொடி தான். நபிமார்கள் நல்லோர்கள் காலத்துல அவங்க சந்திக்காத நோய் நொடிகளே கிடையாது. இப்ப ஏடிஸ் கொசு இருக்கு, டெங்கு காய்ச்சல் வருது, எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து எத்தனை பேர். நம்ம சமூகமே சீர்குலைஞ்சு போயிடுச்சே. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நினைச்சு பார்க்காத புது புது நோய்கள் எல்லாம் அந்த உலகத்துல வந்துருச்சு. அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அந்த காலத்துல பாம்பை பார்த்தா பயம், இந்த காலத்துல கொசுவை பார்த்தா பயம். ஒரு பாம்பு கடிச்சா கூட நல்ல வேளை கொசு கிடைக்கலையா அப்படின்னு மனசு அப்படியே ஆறுதல் ஆக்கிக்கிறாங்க. எந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம இருக்கோம்? அல்லாஹ்ட்ட நம்ம அதிகம் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யணும். ஒரு முஸ்லீம் எனக்கு நோய் வந்தா என்னோட பாவங்கள் அழியுது, எனக்கு நோயை கொடுன்னு துவா செஞ்சிடக்கூடாது. அப்படிதான் ரசூல்லா காலத்துல ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காரு. அப்ப ரசூல்லா பார்க்க போறாங்க. நீ இவ்வளவு சிரமப்படுறியே நோயில, நீ அல்லாஹ்ட்ட எதுவும் துவா செஞ்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. என்ன துவா செஞ்சேன்னு கேக்குறாங்க. நீ மறுமையில எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இப்ப கூட நான் துவா செஞ்சேன் யா ரசூல்லாங்கிறாங்க. உடனே ரசூல்லா ஆச்சரியமா போய், என்னன்னு துவா செஞ்சிருக்க நீனு? அப்படி அல்லாஹ் கொடுத்தா உன்னால தாங்க முடியுமா? அப்படி துவா செய்யாத, நீ இன்மையிலையும் மறுமையிலையும் நல்ல வாழ்க்கையை கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு துவா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு, சுகத்துக்கு, குழந்தைக்கு, பொருட்செல்வத்துக்கு, பணத்துக்கு, எல்லாத்துக்கும் துவா செய்யறோம். ஆனா ஆரோக்கியத்துக்கு துவா செய்யறோமா? நமக்கு ஞாபகமே வராது. ஏன்னா நமக்கு உடம்பு ஆரோக்கியம் தான் முக்கியங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த காலத்துல எப்படி இருந்தா போயிடுச்சு, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும், எனக்கு பணம் வேணாப்பா, எனக்கு வீடு வேணாப்பா, எனக்கு சொத்து சுகம் எது வேணாப்பா, என் உடம்பு நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர உதவி செய்வானாக. நம் வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையும் வெற்றி பெற அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.